18 மற்றும் 30 என்ற எண்ணில் மீ போ கா மற்றும் மீ சி மா இவற்றின் விகிதம் காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 2 நம்பர் கொடுத்தாங்க. என்னென்னா 18 13 கொடுத்துட்டு இந்த 2 நம்பருக்கும் வந்து HCF LCM கண்டுபிடிச்சி அதோட ரேஷியோ என்னன்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு டைரெக்டாக அதுக்கு HCF என்ன LCMன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 18 30 தான் கொடுத்துருக்காங்களா. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் HCF கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சா அது ஃபஸ்ட்டு என்ன வரும், காமனாக வந்து 3 டேபிளில் வரும், போடுறோம். இப்போ 6 10 வருது. திரும்பி இதை 2 டேபிளில் பண்ணுறேன், 3 5. இதுக்கப்புறம் இது வந்து காமனாக வராதா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 3 2 காமனாக இருக்கிறது மட்டும் தான் HCFாக எடுத்துப்போம். அப்போ இந்த 3 2 ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேயா. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எடுத்துப்போமா, அதனால் எல்லாமே எடுத்துக்காச்சு. இப்போ HCF என்ன, இந்த 3யும் 2. அப்போ வந்து HCF வந்து 6ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி LCM இந்த 3 5யும் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ LCM வந்து 19 தெரிஞ்சிருச்சு. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த HCFக்கும் LCMக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ HCF என்ன நமக்கு 6, LCM வந்து 19, இதுக்குரிய ரேஷியோ. இதை நம்ம இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா பண்ணலாம். அப்போ இதை பண்ணலாமா, பண்ணோம் அப்படின்னா இது 6 டேபிளில் வந்து 19 என்ன வரும், 15 டைம்ஸ் வருமா. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1:15. அப்போ HCF LCMோட ரேஷியோ என்ன அப்படின்னா 1:15. ஓகேயா.